வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அங்கவியலில் வினை செயல் வகை அந்த அதிகாரத்தில் 8வது குறள். வினையால் வினையாக்கி கோடல் நனை கவுள் யானையால் யானை யாத்தற்று. வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானை யாத்தற்று. இதில் நனைக்கவுள் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு புதுசு. அப்படின்னா இந்த மதம் பிடிச்ச யானைகள் இருக்கும் இல்லையா, அந்த யானை அந்த மத நீர் இந்த கண்ணிலேருந்து அந்த கபோலம்னா கன்னம், இந்த கன்னத்தை நினைச்சிருமாமா. அதான் நனை கவுள், இந்த மத நீர்னால் நினைந்த கன்னங்களையுடைய யானை அப்படின்னு அர்த்தம். இங்கே 2 யானை வருது, நனைக்கவுள் யானையால் யானை யாத்தற்று. ஆனால் பரிமேழகர் உரையில் என்ன சொல்கிறாரு, இந்த நனைக்கவுள் அப்படிங்கிற வார்த்தையை 2 யானைக்குமே போட்டுக்கணும் அப்படிங்கிறார். அதாவது ஒரு மத நீர் கன்னங்களில் வழிந்த ஒரு யானையை இன்னொரு மத யானையால் சரி பண்ணுவது போல ஒரு வினை செய்யும் பொழுது இன்னொரு வினையையும் முடிச்சுக்கிறது புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்கிறார். வினையால் வினை ஆக்கி கோடல் அப்படின்னா ஒரு வினை செய்யும் பொழுதே இன்னொரு வினையையும் முடித்து கொள்ளுவது எப்படிப்பட்ட புத்திசாலித்தனம்? அந்த மத பிடிச்ச யானையை அந்த மத நீர்னால் கன்னங்கள் நனைந்த ஒரு யானையின் துணை கொண்டு இன்னொரு மத நீரால் கன்னங்கள் நனைந்த யானையை சரி செய்வது போல அப்படிங்கிறார். இந்த குறள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா, நாம் நம்மளை விட வலிமை உடையவன்கிட்ட மோதும் பொழுது செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி இப்போ சொல்லிட்டு வர்றாரு. அதனால் ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க பலம் கம்மி, அவன் நம்ம எதிரிக்கிட்ட இருக்கின்ற வலிமை அதிகம். அப்போது எந்தெந்த சின்ன சின்ன இடத்துல கூட நம்ம எவ்வளவு நுட்பமாகவும் சரியாகவும் காரியம் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம வெற்றி அடைய முடியும். அதனால் ஒரு வினை செய்யும் பொழுதே இன்னொரு வினையும் அது கூட முடிகிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அதே முறையில் மற்ற எல்லா வேலைகளையும் செய்யும் பொழுது நமக்கு அந்த வெற்றி சுலபமாக கிடைக்கும் அப்படிங்கிறார். இதில் இன்னொரு நுட்பம் பாருங்கள், இந்த மத யானையால் இன்னொரு மத யானையை சரி செய்கிறது அப்படிங்கிறது அத்தனை சுலபம் இல்லை இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு வினை செய்யும்பொழுது இன்னொரு வினையும் கூடவே சேர்த்து செய்கிறதுன்றது அத்தனை சுலபம் இல்லை. ஆனாலும் அதை செய்து முடிக்கின்ற திறமை இருக்குமே ஆனால் வெற்றியை சுலபமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். இது நம்ம சாதாரண வழக்கில் சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதற்கு நல்ல திறமை வேணும். ஒரு கல்லில் ஒரு மாங்காய் விழுறது நிறைய சமயங்களில் கஷ்டம் இல்லையா? அந்த திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, இப்போ நாம் நம்மளோட வலியவன்கிட்ட நேரடியாக சண்டை போட முடியல அப்படி நிறைய சமயங்களில் முடியாது. ஏன்னா அவன் எல்லா விதத்திலும் நம்மை விட வலிமையானவனாக இருக்கும்பொழுது அவனுக்கு சமமான இன்னொரு எதிரியோடு மோத விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 2 பேருக்கும் பகை பண்ணியோ இல்லை அவங்களுக்கு முதலே இருக்கின்ற பகையை பெரிதுபடுத்தியோ அவங்க 2 பேருக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நாம் அதிலேருந்து தப்பிச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு அறநூலில் சொல்ல வேண்டிய விஷயமா அப்படின்னு நமக்கு கேட்குறது நமக்கு கேட்குறது. ஆனாலும் இது சொல்லப்படுகின்ற இடம் பொருட்பால். இங்கு சில அறமீறல்கள் அனுமதிக்கப்படுகின்றது. எதற்காக அப்படின்னா சுயநலத்திற்காக அல்ல, அந்த மன்னனுடைய சுயநலத்திற்காக கண்டிப்பாக இல்லை. அவனை நம்பி இருக்கின்ற குழுவை காக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அவன்கிட்ட இருக்குது. அந்த பொறுப்பை அவன் தட்டி கழிக்க முடியாது. அவனுடைய சுயநலத்துக்காக அத்தனை மக்களுடைய வாழ்வாதாரத்தை அவன் அழிக்க முடியாது. அதனால தான், சரிங்களா? ஆக இந்த மாதிரி திறமையாக காரியம் பண்ணினா நம்மை விட வலியவன் இடமிருந்தும் நாம் தப்பிக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய கருத்து. நன்றி, வணக்கம். நாளை